மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனப்படியாக சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று. ஆமீன். எங்களுடைய இருதயம், எங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே எங்களுடைய இருதயம் இருக்கும் என்று. உதாரணத்துக்கு எங்களுடைய பேங்கிலே நிறைய பணம் இருந்தால் எங்களுடைய இருதயம் எல்லாம் பேங்க் நோக்கி இருக்கு. இப்படியாக ஓஹோ இவ்வளவு பணத்தை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், என்னுடைய பணம் என்று எப்பொழுதும் நாங்கள் இடைக்கிட பேங்குக்கு போவோம், அடித்து பார்ப்போம், குறையாமல் இருக்கிறதா, இப்படியாக இருக்கிறதா என்று ஒரு சந்தோஷத்தோடு எங்களுடைய இருதயம் அங்கே இருக்கும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அல்லேலூயா. அப்படியாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று. ஏனென்றால் எங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்திலே இருந்தால் எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய இருதயம் எல்லாம் பரலோகத்திலே இருக்கும். எங்களுடைய நோக்கம் பரலோகமாக இருக்கும். அப்படியாக எங்களுடைய நோக்கம் பரலோகமாக இருந்தால் இந்த இம்மையிலே நாங்கள் வாழும் பொழுது நல்ல காரியங்களை செய்வோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம், ஆண்டவர் எங்களுக்கு தந்த கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுவோம். இப்படியாக சகல ஜாதிகளுக்கும் புறப்பட்டு என்னுடைய சுவிசேஷத்தை செய்தியாக சொல்லுங்கள், அவர்களை சீசர்கள் ஆக்குங்கள், அழிந்து போக இருக்கும் அவர்களை என்னுடைய பக்கமாக திருப்புங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளை பிறப்பித்திருக்கிறார். அப்படியாக எங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்திலே இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சிந்தையாக இருப்போம், ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை மேற்கொள்ளுவோம். அழிந்து போக இருந்த எங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டாரே, அப்படியாக மீட்டு கொண்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்கு நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் பரலோகத்திலே இருக்கிறது என்கிற அந்த சிந்தியோடு செயற்படுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற சிந்தியோடு நீங்கள் செயற்படுங்கள். இங்கே நீங்கள் இந்த சிறியார்களுக்கு எவைகளை செய்தீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் தனக்கு செய்ததாக அவர் எண்ணுகிறார். அதன் நிமித்தமாக நாங்கள் இங்கே இம்மையிலே நாங்கள் செய்கிற நல்ல காரியங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் அங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார். ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டிய காலம் வரும், நாங்கள் மரிப்போம். ஆனால் நியாய தீர்ப்பின் நாளிலே எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அந்த நேரத்திலே எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் இங்கே செய்த நற்கிரியைகளுக்கு தக்க ஆசீர்வாதத்தை, பொக்கிஷத்தை அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருவார். அதைத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 33, 34வது வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஆமென். இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், அவருடைய நீதியையும், இந்த உலகத்திலே அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு வீடு வேண்டுமா, உங்களுக்கு கார் வேணுமா, உங்களுக்கு நல்ல மனைவி வேணுமா, குழந்தைகள் வேணுமா, நல்ல நண்பர்கள் வேண்டுமா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க என்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுப்பார். அந்த ஆசீர்வாதத்தோடு சேர்த்து தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பரலோக ராஜ்யமாகிய அந்த ஆசீர்வாதத்தோடு கூட இந்த உலகத்திலே வாழுகிற இந்த இம்மையான காலப்பகுதியிலே அவர் கூட கொடுப்பார். நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது இந்த பூமியிலே வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை அவர் கூட கொடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வளவு அருமையான ஆண்டவர்.
எவ்வளவு நல்ல ஆண்டவர். பிரியமானவர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆண்டவருக்குள்ளே இப்படியாக வாழுகின்ற மக்கள் எப்படி வாழுகிறார்கள் என்று. அவர்கள் பரலோக ராஜ்யத்தை நிச்சயத்தை பெற்று அந்த பரலோக ராஜ்யத்துக்காக ஓடும் பொழுது அவர்களுடைய காரியங்கள் இந்த பூமியிலே சந்திக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நான் அறிந்த உண்மை, நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், தொடர்ந்து சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஆண்டவருக்குள்ளே அவர் சொற்படி நடக்கிற எந்த ஒரு மனுஷனும் இதுவரைக்கும் அழிந்ததாகவோ அவன் கூடாமல் போனதாகவோ அவன் இல்லாம போனதாகவோ நான் அறிந்ததில்லை. அப்படியாக நான் அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லோரும் நல்லாகத்தான் வாழ்கிறார்கள். அப்படியாக ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கூட கொடுத்திருக்கிறார். அவர்கள் நல்லாக வாழுகிறார்கள். அதன்படியாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்களுக்கு, ஆண்டவருக்குள்ளே வாழுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்று. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று. அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். உதாரணத்துக்கு இன்றைக்கு எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, இன்றைய தினத்தினுடைய அந்த காரியங்களை பார்த்து விட்டு நான் அமர்ந்திருந்து, தேவனே என்னுடைய நாளைய தினத்துக்குரிய காரியங்களை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, இன்றைய தினத்து காரியங்களை நாங்கள் பார்த்து விட்டு அமர்ந்திருக்க வேண்டிய நாளைய தினத்தினுடைய காரியங்களை நாளைய தினம் பார்த்து கொள்ளும். நாளைய தின காரியத்தை நாளைய தினம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்படியாக ஒவ்வொரு நாளுக்குரிய காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று எங்களுக்கு இந்த வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதன்படி ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவர் ஒருவரே ஆண்டவர், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அவரே மெய்யான தெய்வம், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததற்கு ஆதாரம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. கிறிஸ்துவிற்கு முன் கிறிஸ்துவிற்கு பின் என்று இந்த உலகத்தின் சரித்திரத்தையே பிரித்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னான காலம், கிறிஸ்துவுக்கு பின்னான காலம். ஒருவரும் மறுக்க முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கவில்லை என்று ஒருவரும் மறுக்க முடியாது. ஆண்டவர் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண ஏழையாக பிறந்தார். ஆனால் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருடம் ஆனதுக்கு பிற்பாடும் ஆண்டவருடைய ராஜ்யம் அப்படியே இருக்கிறது. அது மேலும் மேலுமாக வளர்ந்து செல்லுகிறது. ஆண்டவருக்கு சாட்சிகளாக காலங்காலமாக ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லுகிறார்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் என்னோடு பேசினார், அவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தந்தார். நான் என்னுடைய ஜெபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இன்ன காரியத்தை கேட்டேன், அவர் அந்த நாளிலே அவர் ஆசீர்வதித்தார். நான் கேன்சர் வியாதியோடு இருந்தேன், எனக்கு சில சகோதரர்கள் வந்து ஜெபித்தார்கள், என்னுடைய கேன்சர் வியாதி மாறியது, நான் இப்பொழுது பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறேன் என்று சாட்சி சொல்லுகிறார்கள். எய்ட்ஸ் வியாதியோடு இருந்தேன், இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் வந்து எனக்காக ஜெபம் பண்ணினார்கள், எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள், என்னுடைய வியாதி மாறிவிட்டது, நான் பரிபூர்ண சுகமாக இருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். இப்படியாக எத்தனையோ காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டோம் என்று இன்றும் சாட்சி கொடுக்கும் வண்ணமாய் ஆண்டவர் கிரியை நடப்பித்து வருகிறார். ஆண்டவர் சரித்திரம், அவர் வாழ்ந்தார்,
அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்து பிறக்க வேண்டும் என்கிறதான காரியம் அவருடைய திட்டம். அதன்படியாக கன்னி மரியாளுடைய கருவிலே அவர் வந்து பிறந்தார். அவர் வளர்ந்தார், ஊழியம் செய்தார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார், ஒரு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளரை இவர்களுக்கு அருளும்படியாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய். அதன் பிரகாரம் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறார். அதை எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளுகிறார்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். நீ வலதுபுறம் சாய்ந்தாலும் இடதுபுறம் சாய்ந்தாலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்கிற அந்த வார்த்தையின்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார். நாங்கள் இடதுபுறம் சாய்ந்தாலும் வலதுபுறம் சாய்ந்தாலும் நாங்கள் போகக்கூடாத வழிகளுக்குள்ளே நாங்கள் போக எத்தனிக்கும் பொழுது, மகனே இது பிழையான வழி, இது பாவமான வழி, இதிலே பிரவேசிக்காதே, நான் சொல்லுகிற வழியிலே நட என்று சொல்லி அவர் சொல்லுகிற வழியிலே எங்களை வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். இப்படியாக ஆண்டவருக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் வாழுகிறார்கள், ஜெய வாழ்க்கை வாழுகிறார்கள், ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தியுங்கள் என்று ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறார்கள், நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இப்படியான காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். நாங்கள் செத்த கிரியைகளுக்காக நாங்கள் ஆராதனை செய்யவில்லை. ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறவரை அவர் வாழுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படியான உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன், தேவனிடத்திலே நாங்கள் இருக்கிறோம், வாழுகிறோம். அவரே மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாய். அல்லேலூயா. இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா.